ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு, நேற்று சண்டே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கார்டன்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம், கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள் நானும் என்னோடய தம்பியும் சேர்ந்து பண்ணணும். எனக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து எல்லாமே மாற்றி வச்சுருக்கேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயும் வந்து அக்கா ரொம்ப ஹெல்த்தியாக உங்கள் செடியெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே இதில் வந்து நான் பதில் கொடுக்குறேன். நான் எப்படியெல்லாம் என்னோடய செடிகளை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கார்டனுக்குள்ளே கொஞ்சம் டீ தூளெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த வாழைக்கண்டுக்கு பக்கத்தில் கொட்டி வச்சுருந்தோம். கொஞ்சம் மக்கினதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து எல்லா செடிகளுக்கும் உரமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. அப்புறம் அதெல்லாம் கூட்டி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே அள்ளி எல்லா செடிகளுக்கும் போட்டு விட்டோம். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் செடிகளுக்கு அப்படியே நான் வந்து டீ தூள் வாங்கிட்டு வந்து காய வச்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து செடிகளுக்கு போட்டு விடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எந்த செடிகளுக்குமே வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எந்த செடிகளுக்குமே நான் வந்து கடைகளில் வந்து உரம் வாங்கி இது வரைக்கும் நான் எந்த செடிகளுக்கும் போட்டதில்லை. ஒன்லி இயற்கை உரம் மட்டும்தான் வீட்டிலே நான் வந்து ரெடி பண்ணி தான் வந்து உரமெல்லாம் வந்து செடிகளுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், க்ரோ பேக்கில் கொஞ்சம் வச்சு நான் வந்து வளர்த்திட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இது மாதிரி நல்ல செடிகள் வச்சுருக்கிறது நம்ம மைண்டுக்கே கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். செடி வளர்க்க முடியாதவங்க இது மாதிரி க்ரோ பேக் வாங்கிக்கோங்க. இது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து செடி வைக்க இடம் இல்லாத இடத்துல இது மாதிரி பேக்கில் வந்து நம்ம வச்சு வளர்த்துக்கலாம். இப்போ முன்னாடி ஒரு வாழைக்கன்று இருந்தது, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச இலைகள் கீழேருந்து இலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தியாக வந்து தலைஞ்சிருந்தது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கீரை, இந்த கீரை பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம்ல, அந்த கீரை தான். இங்கே கோயம்புத்தூர் சைடெலாம் கரிஞ்சி கொட்டி கீரை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து மணத்தக்காளி கீரை. அந்த கீரை வந்து நல்ல ஒரு பெரிய தூர் ஒரு கீரை இருந்தது, அது நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விடலாம். அப்படியே செடியை மட்டும் விட்டுட்டு மறுபடியும் திரும்பி அதிலேருந்து கிளைகள் வந்து உருவாகும். கொஞ்சம் நம்மளுக்கு வளர்ந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய கீரையில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு உரமோ அல்லது வந்து மருந்தும் வந்து அடிக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் கிடைச்சாலும் போதும், அதை ஒரு பருப்புலையோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொரியலோ நம்ம வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ கீரை எனக்கு அந்த ஒரு செடியிலேருந்து கிடைச்சிது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி அடுத்த நாள் நம்ம வந்து கீரை கடைஞ்சிக்கலாம், பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உள்ள கார்டனுக்குள்ளே இருந்த குப்பைகள்லாம் கூட்டி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணோம். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணோம். அந்த கல்லெல்லாம் எடுத்தாந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து உள்ளே வந்து நடந்து போகிற அளவுக்கு பாதை மாதிரி செஞ்சு வைக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து ஈரமாயிடுச்சு அப்படின்னா அந்த செம்மண் வந்து காலு ஃபுல்லாக பிடிச்சிக்குது. ஏன்னா காலையிலே நான் தண்ணி விட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஏதாவது ஒரு செடிகளுக்கு உள்ள கழிவுகள் கொண்டு போய் நம்ம வந்து வேஸ்ட்டு, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை கொண்டு போய் கொட்டும்போது அப்படியே காலையிலாம் அந்த மண் ஒட்டிக்குது. அதனால் சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி சொன்னால் உனக்கு அழகாக சூப்பராக கல் போட்டு தர்றக்கா அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு அப்படியே எல்லாம் எனக்கு நீட்டாக எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டான். இதில் பார்த்தோன்னா எந்த ஒரு காய்கறி செடிகளுமே இருக்காது, எல்லாமே பூச்செடிகள் தான் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாம் இதில் பறிச்சிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து பூ கிடைக்காது. அதனால் வந்து இதில் பூத்துது அப்படின்னா நம்ம வந்து பூஜைக்கு பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் பூச்செடிகள் தான் வச்சுருப்பேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பூச்செடிகள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது இன்னுமே நல்ல ஒரு அழகாக இருக்கும். தினமுமே பூ பூக்கிறத பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பூச்செடிகள் தான் வச்சுருக்கேன். ஒரு 2, 3, 4, 5 ரோஸ் செடி வச்சுருக்கேன். அது போல் பார்த்திங்கன்னா ஒரு 7 இருக்கும். மல்லிகைப்பூ செடி வெரைட்டி அடுக்கு மல்லி, குண்டு மல்லி, கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கக்கூடிய ஒரு மல்லி செடி வச்சுருக்கேன். அது போல் பார்த்திங்கன்னா அப்புறம் முல்லைப்பூ செடி ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் இதெல்லாம் வந்து பெயிண்ட் பக்கெட்டு தான். இது வீடு கட்டும்போது பெயிண்ட் அடிக்க வாங்கின பக்கெட்டுகள் எல்லாம் நான் வந்து இப்படி செடி வைக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுபோக இப்போ இந்த க்ரோ பேக்கெல்லாம் வாங்கி மற்ற செடிகள்லாம் வச்சுருக்கேன். பழகா வந்து உள்ள எல்லாமே கூட்டி நல்லா குப்பைகள்லாம் அள்ளியாச்சு, நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கல்லுகளை வச்சு லைனாக அப்படியே அடுக்கி கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் தான். அது என்ன உரம் அப்படின்னா
நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணும்போது வேஸ்ட் ஆகக்கூடிய காய்கறி கழிவுகளை தான் வந்து நான் கொடுப்பேன். அந்த காய்கறி கழிவுகள் வெங்காய சருகு மற்ற பொருள் எதாக இருந்தாலும் சரி, அதை வெட்டினோம் அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்குல்ல, அதை கொண்டு நான் என்றைக்குமே வந்து குப்பையில் போட மாட்டேன். ஒரு பக்கெட் அதுக்குன்னு வச்சுருக்கேன். அதில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஒரு 3 நாள் வரைக்கும் அந்த காய்கறி கழிவுகள்லாம் அப்படியே ஊறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் அதில் தண்ணி கலந்துட்டு எல்லா செடிகளுக்குமே அப்படியே ஊற்றி விட்டுருவேன். அவ்வளோதான் இது கொடுக்குற உரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக புளிச்ச மோரெல்லாம் இருக்குல்ல, அந்த மோரெல்லாம் கலந்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அப்படியே எல்லா வேர்களுக்கும் படுற மாதிரியும் ஊற்றி விடுவேன். அப்புறம் அப்படியே மேலே செடிகளுக்கு மேலேயும் அப்படியே நான் வந்து தெளித்து விடுவேன். அப்புறம் இந்த செடிகள்லாம் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து இஞ்சி, கொஞ்சம் வந்து பூண்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய எடுத்துக்குவேன். அதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு அப்படியே தண்ணி கலந்து எல்லா செடிகளுக்கும் மேலே தெளிச்சு விட்டோம் அப்படின்னா பூச்சிகளே வர்றதில்லை. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்பருத்தி செடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்சிகள் வந்து இருக்கும். வெள்ளை வெள்ளை பூச்சிகள், அந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சிகள்லாம் போகிறதுக்கு இது மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை அரைச்சி நல்லா தண்ணியில் கலந்துட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஒரு பூச்சி கூட வராது. நல்லா செடிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் செடியில் ஒரு 2 பச்சை மிளகாய் இருந்தது, அதை பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நடந்து போகிற மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா பாதை மாதிரி கட்டி கொடுத்தான். அப்படியே லைனாக வந்து அந்த கல்லை வந்து வச்சு கொடுத்துட்டேன். அப்படியே இனி வந்து உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், மண்ணும் ஒட்டாது. அதுபோல் அப்புறம் வந்து ரோஸ் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழைய பூக்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் அப்படியே பறித்து விட்டுடலாம். பறித்து விட்டு அதை அப்படியே வந்து செடிகளுக்கு உரமாகவே கொடுத்துடலாம். இப்போ தான் நிறைய கிளைகள் விட்டு மொட்டெல்லாம் வைக்க ஆரம்பிக்குது. இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா 7 days பூச்செடி ரோஸு. இது வந்து 7 நாட்களுமே இதில் வந்து பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பூ இது இப்போ கீழே தரையில் பார்த்தீங்க அப்படின்னா கத்தாழை செடி வச்சுருக்கேன். கருவேப்பிலை செடி வந்து அந்த வாழை மரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ இதெல்லாம் அந்த வேப்ப மரம் சீசன் வந்தப்போ அம்மா வந்திருந்தப்போ இதிலெல்லாம் அந்த வேப்ப மரத்தோட வேஸ்ட்டெல்லாம் கொண்டாந்து இதில் போட்டு விட்டாங்க. ஏன்னா வந்து அந்த வேர் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு, அந்த கசப்புக்கு வராது. இப்போ அதிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ்லேருந்து அப்படியே வந்து செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதெல்லாமே வந்து எல்லாத்தையுமே அப்படியே பறித்து விட்டாச்சு, களையும் எடுத்து விட்டாச்சு எல்லா செடிகள்லையுமே. அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ரோஸ் செடி எல்லாமே அப்படியே வந்து கட் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா கட் பண்ணி விட்டால் தான் மறுபடியும் புதிய கிளைகள்லாம் வரும், வந்து நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி வந்து இப்படி பூக்காமலே வந்து நல்லா முத்தி போய் இருக்கிற கிளைகளை அப்பப்போ நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த புது கிளைகள் வரும், நிறைய மொட்டுக்கள் பூக்களும் வைக்கும். ஏன்னா ரொம்ப காற்றடிக்குது. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மொட்டு வச்சுருந்துச்சு. அதுபோல் இது வந்து குட்டி ரோஸ். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பூ பக்கம் இருந்தது. அப்படியே சின்ன சின்ன ரோஸ் செடிகள் தான் வச்சுருக்கேன். காய்கறி வந்து நிறைய போடணும்னு ஆசையாக இருக்குது, போட்டு நல்லா வளர்க்கணும் அப்படின்ட்டு. அடுத்த இது அதுதான் நான் செய்ய போகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் பண்ண அந்த ரோஸ் குச்சியிலேருந்து ஒரு 3 குச்சி வந்து தம்பி வெட்டி கொடுத்து இந்த பேக்கில் வச்சு விடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்படி சரின்ட்டு அந்த 3 குச்சியவும் ஒரு பேக்கில் வச்சு விட்டுட்டேன். வருதான்னு பார்க்கலாம், ஃபஸ்ட்டு வச்சு விட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே வச்சு விட்டேன். வேஸ்ட்டாக தானே தூக்கி போடுறோம், அதனால் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுருக்குது. இதெல்லாம் வந்து மிளகாய் செடி, நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு உரமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கொடுப்பேன். எப்போவாவது ஒரு டைம் வந்து ஆட்டு எரு கிடச்சிது அல்லது மாட்டு சாணம், அதாவது நல்ல மக்கின வந்து தொழு உரம் கிடச்சிதுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுவேன். அது மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த செடிகளை வந்து மண்ணை வந்து கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் வந்து அது அடுத்தடுத்த புது வேர்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த வேருக்கெல்லாம் காற்றோட்டம் கிடைக்கும்போது நல்லா வந்து செழிப்பாக வளரும். இது பார்த்திங்கன்னா வெற்றிலை கொடி. இது வந்து ஒரே ஒரு கொடி குட்டி ஊண்டு வச்சு விட்டேன். இப்போ தான் நல்லா வந்து சூப்பராக தளைஞ்சி வந்துட்டுருக்குது. இந்த வெற்றிலை கொடி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. சும்மா நம்ம யதார்த்தமாக ஒரு கணு முடிச்சுட்டு வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பேக்கில் வச்சு விட்டுட்டோம் அல்லது ஒரு பக்கெட்டில் வச்சு விட்டோம் அப்படின்னா அதிலேருந்து வேர் பிடிச்சி அப்படியே தலைய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வெற்றிலைக்கும் துளசிக்கெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த வெற்றிலை செடி துளசி செடியெல்லாம் லட்சுமி தாயாரோட ஒரு அங்கம்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் வந்து வெற்றிலை துளசியெல்லாம் வச்சு வளர்க்கணும். அப்படி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் முன்னாடி வந்து மணி பிளான்ட் செடி கூட சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா வெற்றிலை செடியை தனியாக வைக்கக்கூடாது, அது கூட ஏதோ ஒரு செடி சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மணி பிளான்ட் செடிக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடி வந்து வச்சு விட்ருக்கேன். அதில் தான் நல்ல பெரிய பெரிய இலைகளாக இருக்குது.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய உரம் என்னென்னா அரிசி களைஞ்ச தண்ணி. அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து கீழே ஒரு நாள் கூட நான் ஊற்றவே மாட்டேன். ஊற்றி ஒரு பக்கெட்டில் வச்சுக்குவேன். இல்லை அப்படின்னா அப்போவே வந்து களைஞ்சி முடிச்சுட்டு அந்த அரிசியை கொண்டாந்து ஏதோ ஒரு செடிகளுக்கு தினமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவேன். அந்த அரிசி களைஞ்ச தண்ணிக்கு மட்டும்தான் மணி பிளான்ட் செடியாக இருக்கட்டும், மற்ற செடி எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வளர்ந்து வருதுங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் செடிகளில் வந்து பூச்சி பிடிக்காமல் நல்லா வந்து இது மாதிரி நல்லா பச்சை பசேன்னு இருக்கிறதுக்கு தினமுமே வந்து வாசல் தெளிக்கும் போது அப்படியே செடிகளுக்கு அப்படியே கழுவி விட்டது மாதிரி அப்படியே தண்ணி விடுங்க. ஃபுல்லாக வந்து வேரில் விடாமல் மேலாப்பில் கழுவி விட்டது மாதிரி விடுங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் லைட்டாக தண்ணி மட்டும் கொடுத்துட்டே வாங்க. தினமுமே வந்து வேர் பகுதியில் தண்ணி விடுங்கிறது தேவையில்லை. 2 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தா போதும். அது பார்த்திங்கன்னா மேலே மட்டும் வந்து அப்படியே தினமுமே லைட்டாக அப்படியே கழுவி விட்ட மாதிரி விட்டீங்க அப்படின்னா செடி வந்து நல்லா தழைஞ்சி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கிற இந்த செடிகள் எல்லாமே பூச்செடிகள் தான். ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு பூ வச்சுருக்கேன். மஞ்சள் சேவந்தி பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா வச்சுருக்கேன். இந்த ஒரு செடியில் கத்தாழை செடி வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து அப்படியே மாதுளம்பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் வெளியில் போடாமல் இது மாதிரி அந்த பேக்லேயே போட்டு வச்சுருவேன். அந்த க்ரோ பேக்லேயே போட்டு வைக்கிறதுனால அதிலேருந்து அப்படியே கண்டுகள்லாம் வந்து முளைச்சி வந்துட்டுருக்குது. 2 பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சங்குப்பூ செடி வச்சு விட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறது இது வந்து பவளமல்லி செடி. இது வந்து பூ வந்து ஒயிட் கலரில் இருக்கும், காம்பு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல அந்த செடி. அது இந்த பவளமல்லியெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் வீடு காலி பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இந்த செடிகள்லாம் உயிரே இல்லாமல் இருந்தது. அப்படியே எப்பட்றா இது வந்து தழைஞ்சி பழைய மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வளர்ந்து வருது. எல்லா செடிகளுமே ரொம்ப நல்ல ஒரு க்ரோத்திங்காக ஆயிடுச்சு. இந்த பவளமல்லி செடியெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பூக்கும், அப்படியே காலையில் வீட்டு வாசலில் அப்படியே கொட்டி கிடக்கும். ரொம்ப நல்லது. விநாயகர் பெருமானுக்கெலாம் மாலை கட்டி போடலாம். அதுபோக பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை செடி வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குதுன்ட்டு. இது வெற்றிலை பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சாஸ்திரங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வெற்றிலை வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கக்கூடாது, வீட்டுக்கு பின்னாடி தான் வச்சு வளர்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் நான் வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா துளசி மரத்தோடு சேர்த்து தான் வச்சு வளர்க்குறேன். ஏன் அப்படின்னா வெற்றிலை வந்து ஒரு லக்ஷ்மி தாயாருக்கு வந்து பிடிச்ச ஒரு பொருள், அது அவங்களுடைய அங்கம்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வளர்த்திட்ருக்கேன். நல்லா வளருது, சூப்பராக வந்து பெரிய பெரிய வெற்றிலையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தீ எறும்புன்னு சொல்லிவிட்டு அந்த எறும்பெல்லாம் அந்த செம்மண்ணுக்கு வந்து இருக்குங்க. அதெல்லாம் வந்து பக்கெட்லேயே இருந்தது. அந்த எறும்பு மட்டும் நம்ம வராமல் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா வேறு வந்து அந்த எறும்பு போய் அரிச்சிடும். அதனால் அப்பப்போ நம்ம வந்து அதை பார்த்துட்டு எறும்பு பொடி போட்டு விட்டுறணும். அப்புறம் அதுக்கு சுற்றி வந்து எறும்பு பொடியெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேயும் ஃபுல்லாக வாழைத்தூர் எல்லா பக்கமே அந்த எறும்பு பொடியெல்லாம் அப்படியே தூவி விட்டாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா சம்பங்கி பூன்னு சொல்லுவோம்ல, அந்த மாலையெல்லாம் கட்டுவாங்கள்ல, நீல நீளமாக இருக்கும் அந்த பூ ஒயிட் கலரில். அதோட கிழங்கு தான் இது. இது வீடு காலி பண்ணி வரும்போதே கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இதை நான் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது எதுக்குள்ளே இருக்குன்னே தேடி எடுக்க முடியல. இப்போ வந்து நேற்று தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு எல்லாம் வெளியிலெல்லாம் சுத்தம் பண்ணணுமா, அதனால் அதுக்குள்ளே ஒரு பேக்குள்ளே அப்படியே பக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் அப்படியே கவரோட. நேற்று எடுத்து பார்க்கும்போது அப்படியே தளைஞ்சி இருந்தது. சும்மா வெறும் கிழங்கு மட்டும்தான் கவருக்குள்ளே இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குறுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தளைஞ்சி இருந்தது. அப்படியே முன்னாடியே பதிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா கிழங்கையும் பதிச்சு விட்டாச்சு. நல்லா ஒரு தூரே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும். ஆனால் நான் வந்து ஒட்டுக்கவே பதிச்சு விட்டுட்டேன், சரி இருக்கட்டும் அப்படிங்கிறக்கு வேண்டி. இது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நம்ம செடிகள் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்குதுங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த செடிகள் வந்து நம்மளுடைய என்ன கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த செடிக்கு முன்னாடி போய் நின்றோம் அப்படின்னா அது எல்லாமே மாயமாக மறைஞ்சு போயிடும். அதனால் செடிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாவே ஒரு வேலையை செய்ய போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டாவே நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு இந்த செடிகள் வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிடும். அவ்வளோ சக்தி வந்து இந்த செடிகளுக்கு இருக்குது. அதனால் எல்லார் வீட்லேயுமே செடிகள் முடிஞ்ச அளவுக்கு வச்சு வளருங்க.
எனக்கு செடி வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த வீட்லேயுமே ஃபுல்லாக வந்து ஒரு 1.5 சென்ட்டுக்கு ஃபுல்லாக மரங்கள் எல்லா மரமுமே அந்த சைடில் வச்சுருப்பேன். எல்லா மரங்களுமே உள்ளே இருக்கும். நிறைய செடிகளும் வச்சுருப்பேன். இப்போ நம்ம வந்து இப்போ மாறி வந்திருக்கிறதுனால என்னென்னா இப்போது வைக்க முடியல. சரி ஓகே, நம்ம இது மாதிரி பக்கெட்லேயும் க்ரோ பேக்கும் வாங்கி நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடிகள் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதைத்தான் அப்படியே நான் வந்து பாதுகாத்துட்டு வர்றேன். இன்னுமே நிறைய செடிகள் வாங்கி வைக்கணும். நான் போகிற பக்கம்லாம் எங்கேயாவது ரோஸ் செடி இப்படி கொஞ்சம் அழகழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக பூக்கக்கூடிய செடிகள்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், மனசுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், ரொம்ப மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லா செடிகள் வச்சாச்சு, எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி தம்பி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே செடிகளுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே தண்ணியும் விட்டாச்சு. இதே மாதிரி தான் நான் செடிகளுக்கு உரமும் கொடுக்குறேன். இப்படி தான் நான் செடிகளை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன். அதை வந்து நான் எப்படியெல்லாம் செய்கிறேனோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் பதிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.